بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பாக ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, எப்படி அமைந்தது, உலகத்திலே ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை தன்னுடைய வாழ்நாளில் இந்த உலகத்திற்கே போதித்த அந்த உத்தமர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய சில விடயங்களை ஞாபகப்படுத்தினால் இந்த காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே நேரடியாக விடயத்திற்குள்ளே வருகிறேன். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாம் மிகப்பெரிய ஹலீஃபாவாக இந்த உலகத்திலே திகழ்ந்தார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு சஹாபி. அவர்களுடைய சிறப்புகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்கின்ற பொழுதெல்லாம் மெய் சிலிர்த்து விடுகின்ற அளவுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சஹாபியாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் அவர்கள் சந்திப்பார்கள், இஸ்லாத்தை எடுத்துரைப்பார்கள். எல்லோரும் இஸ்லாமாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் கூட இந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி இருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களாம், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைன் இலைக் பி உமர் இப்னுல் கத்தாப் அவ் பி அபீ ஜஹல் இப்னு ஹிஷாம். ரவாஹு திர்மிதி. ஒரு பொழுது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உமர் இப்னுல் கத்தாப் அல்லது அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் இந்த இருவரில் உனக்கு யாரை அதிகம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களில் ஒருவரை கொண்டு நீ இந்த இஸ்லாத்தை கண்ணியமடைய செய்வாயாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாழக்கிழமை இரவிலே அவர்கள் துஆ செய்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த சம்பவம் பிரபலியமானது, அது நீளமானது. அதை சொல்லி முடிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காது. இப்படி துஆ கேட்டு ஒரு சில தினங்களுக்குள்ளே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வாளெடுத்து சென்ற அந்த உமருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹிதாயத்துடைய வாசலை திறந்து வைக்கிறான்.
அவர்கள் புனிதமான இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவ விரும்பிய அந்த காட்சியை பார்த்து, உமரே, உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். வியாழக்கிழமை இரவுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கொண்டு அல்லது அபூஜஹலை கொண்டு இந்த இஸ்லாத்தை யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்துவாயாக, அதிலேயும் விசேஷமாக இந்த 2 பேரில் யா அல்லாஹ் நீ யாரை விரும்புகிறாயோ அவரை நீ இஸ்லாத்திற்கு தந்து இந்த இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உன்னை விரும்பி இருக்கிறான் உமரே, உமக்கு நற்செய்தி என்று ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அல்லாஹ்விடத்திலே வாங்கிய பொக்கிஷத்தில் ஒன்றுதான் இந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. லம்மா அஸ்லம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நஸல ஜிப்ரீல் ஃபகால யா முஹம்மத் லகத் இஸ்தப்ஷர அஹ்லுஸ் ஸமாஇ பிஇஸ்லாமி உமர். அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவிய வேளையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா முஹம்மத், அல்லாஹ்வின் தூதரே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் இஸ்லாத்தை தழுவிய இந்த செய்தி கேட்டு மலக்குமார்களும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை வந்து சொன்னார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார், மஜில்னா அஇஸ்ஸத்தன் முன்து அஸ்லம உமர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த நிமிடம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அன்று இந்த இஸ்லாம் தலை தூக்கியதை நாம் கண்ணியப்படுத்தப்பட ஆரம்பித்தோம். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், இது சத்தியமான மார்க்கம் அல்லவா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய தூதரே, இது உண்மையான மார்க்கம் அல்லவா? ஆம், இது உண்மையான மார்க்கம். இருந்தால் நாம் ஏன் ஒளிந்து மறைந்து செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாருல் அர்கமிலே ஒளிந்து கொண்டும் மறைந்து கொண்டும் இருந்த முஸ்லிம்களை 2 அணிகளாக பிரட்டி அவர் பிரித்து அவர்களுக்கு 3 நாளைக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தலைமையிலே ஒரு கூட்டம், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னால் வர அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், நடுவிலே பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த 6ஆம் வருடம் பப்ளிக்காக பகிரங்கமாக மிகப்பெரிய ஒரு ஜமாத் கஅபத்துல்லாஹ்வை நோக்கி போகிறது. குஃபார்கள் மூக்கிலே விரலை வைத்து அவர்கள் வியந்து மிகப்பெரிய ஆச்சரியத்திலே இருக்கிறார்கள். அன்றுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஃபாரூக் என்று பெயர் சூட்டினார். ஹக்குக்கும் பாத்திலுக்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் உள்ளவர் என்ற பொருள்படுகின்ற உமரே ஃபாரூக் என்ற பெயரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றுதான் இந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சூட்டினார்கள் என்பதையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லி காட்டினார். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், லவ்கான பாதி நபியுன் லகான உமர் இப்னுல் ஹத்தாப். எனக்கு பின்னாலே நீ நபி வரமாட்டார்கள், ரசூல்மார்கள் வரமாட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறுதியாக அனுப்பப்பட்டவன் நான். அப்படி யாராவது நபியாக அனுப்பப்படுவதற்கு சாத்தியம் இருந்திருந்தால் உமரே அதற்கு ரொம்ப அருகதையானவர், உமரே அதற்கு தகுதியானவர், அவர்தான் நபியாக வந்திருப்பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யபஅஸில்லாஹு நபியன் இல்லா கான ஃபீ உம்மத்திஹி முஹத்தஸ் வ இன் யகும் ஃபீ உம்மத்தி அஹதுன் ஃபஹுவ உமர். எல்லா நபிமார்களுடைய கவும்களிலும் அல்லாஹ் ஒவ்வொரு முஹத்தஸை உருவாக்குகிறார். என்னுடைய உம்மத்தில் அப்படி யாராவது இருப்பாராக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று சொன்ன வேளையிலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஹத்தஸ் என்றால் என்ன? சொன்னார்கள், அவருடைய வாயினால் மலக்குமார்களை அல்லாஹ் பேச வைப்பான். பேசுவது அவராக இருந்தாலும் மலக்குமார்களை கொண்டு அவருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வைப்பான். இந்த உலகத்திலே நடக்க வேண்டிய நல்ல விடயங்களை இல்ஹாமியத்தான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தில் போட்டு அதை நாவினால் வெளிப்படுத்துவான். அப்படி வெளிப்படுத்துகின்ற ஒருவர் இருந்தால் இந்த உம்மத்திலே அவர் உமராகத்தான் இருக்கும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்கவே கிட்டத்தட்ட 20 அல் குர்ஆன் வசனம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரும்பிய மாதிரியே இந்த உலகத்திலே அருளப்பட்டிருக்கிறது. ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் கஅபத்துல்லாஹ்விலே
தொழ வேண்டும். காபத்துல்லாஹ்விலே தொழுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கு காபாவை சூழதான் வட்டமிட்ட நிலையில்தான் சப்புகள் நிற்கும். இமாம் எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த இமாமுக்கு முன்னால் அந்த காபத்துல்லா சுவர் வரைக்கும் யாரும் இல்லாமல் அந்த இடத்தை காலியாக வைத்து அந்த இமாமை சுற்றி நிற்பார். காபத்துல்லாவுக்கு மறுபக்கத்தில் இருப்பவர் இமாமை பார்த்து நிற்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இமாம் எந்த இடத்திலே நிற்பது என்பது பிரச்சனையாக இருந்தது. லவித்தகதுனா மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா யா ரசூலல்லாஹ், சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஅபாவை கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்திய அந்த கல் இருக்கிறதே மகாம் இப்ராஹிம், அந்த இடத்திலே நாம் தொழுமிடமாக நீங்கள் அமைத்துக் கொண்டால் அது நன்றாக இருக்கும் அல்லவா யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல முடியவில்லை. குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. ஏ முஸ்லிம்களே, நபியே நாயகமே, நீங்கள் தொழுமிடமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகாம இப்ராஹிமை நீங்கள் அந்த இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற குர்ஆன் வசனம் இறங்குகிறது. சாராய விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, ஒரு தெளிவான ஒரு காலத்திலே தொழும் பொழுது மாத்திரம் குடிக்க கூடாது, இப்படி கட்டம் கட்டமாக இறங்குகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள். தெளிவாக இந்த மதுவை அல்லாஹ் ஹராமாக்க கூடாதா, ஒரு தெளிவான ஒரு முடிவு எங்களுக்கு இருக்கக்கூடாதா? முடிவதற்கு முன்னால் அந்த ஆயத்து ஹராம் என்று அருளப்பட்டிருக்கிறது. ஹிஜாபுடைய விஷயம், இப்படி பல விடயங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்களுடைய நாவினால் மலக்குமார்களை அல்லாஹ் பேச வைப்பான் என்று. இப்படி எத்தனையோ இடங்கள். முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் இறந்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரி என்று பட்டம் சூட்டியவன் நவுது பில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தாமல் அவனையும் தொழுவிப்பதற்கு முன் வருகின்ற பொழுது நெஞ்சை பிடித்து தடுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவனை தொழுவிக்க கூடாது. வலா துஸல்லி அலைஹிம் அஹதன் அபதா, அவர்களை ஒரு பொழுதும் நீங்கள் தொழுவிக்க கூடாது என்று சொன்ன நேரத்திலே குர்ஆனுடைய வசனமும் இறக்கப்படுகிறது. வலா தகும் அலா கபரிஹி, அவர்களுடைய கபரிலே நீங்கள் நிற்கவும் கூடாது, அவனுக்காக பிரார்த்தனை செய்யவும் கூடாது, அவனுக்காக தொழுகை நடாத்தவும் கூடாது என்பன போன்ற எத்தனையோ வசனங்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரும்பிய மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறார். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் ஒரு நபி இருந்தால் அவர் உமராக இருந்திருப்பார், அவருடைய வாயினால் அல்லாஹ் மலக்குமார்களை பேச வைக்கின்ற ஒருவர் இருந்தால் அது உமராகத்தான் இருக்கிறார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விடயத்திலே நிரூபித்து காட்டியிருக்கிறார். இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார், எங்களுக்கு தேவை இதுதான். இந்த ஆட்சிக்காக வேண்டி உலகத்திலே சுப்ஹானல்லாஹ் பதவிக்காக எத்தனையோ பேர் போட்டி போடுகிறார்கள். தனக்கு விருப்பமானவர்களை அமர்த்துவதற்காக வேண்டி, அந்த பதவியிலே அவரை உட்கார வைப்பதற்காக வேண்டி எத்தனையோ பேர் எத்தனையோ கோடிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வார்த்தைகளை அவர்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த எத்தனையோ விடயங்களை சமூக வலைத்தளங்களிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லாதவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவருக்காக வேண்டி தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், தங்களுடைய ஊருக்குள்ளே பிளவுகள், பிரிவினைகள். ஆட்சியாளர் என்றால் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்களே சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ஆட்சி காலம் எங்களுக்கு தெரியும். உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பகுதியை அவர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்தார். மிஸ்ர் முழு நாட்டையும் கைப்பற்றினார். ஈராக், ஷாம் தேசம் அப்படியே கைப்பற்றினார்கள். கண்ணியமானவர்களே, ரோம், பாரசீகம், இன்னும் இன்னொரு என்ன, உலகத்திலே 3-2 பகுதிகள் அளவுக்கு வியாபிக்கின்ற நிலைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஜனாதிபதியாக, ஒரு அதிபதியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைந்தது, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளிலே எழுதுகின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எழுதுகிறார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை சூழ சில முஸ்லிம்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அடிமை பெண் அந்த பகுதியால் போகும் பொழுது, இது உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் முஃமினீனுடைய அடிமை பெண் அல்லவா என்று ஒருவர் கேட்க, இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், அது எப்படி அவர்களுடைய அடிமையாக முடியும்,
அது பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு அடிமை, அதை உமரால் யூஸ் பண்ண முடியாது, அதை பாவிக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அது கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். இந்த உமருக்கு பைத்துல் மாலிலே எதுவும் சொந்தம் கிடையாது, பொது சொத்திலே எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, தனிப்பட்ட பாவனைக்காக வேண்டி பொது சொத்திலே எதையும் யாரும் இந்த உமராக இருந்தாலும் சரி அவர் பாவிக்க முடியாது. லா யஹில்லு லி உமரின் மின் மாலில்லாஹ், பைத்துல் மால் பொது சொத்திலிருந்து இந்த உமருக்கு ஹலாலாகாது. இல்லா ஹுல்லத்தை, ரெண்டே ரெண்டு ஆடையை தவிர, ஹுல்லத்துன் ஃபிஷ்ஷிதா, ஹுல்லத்துன் லிஷ்ஷிதா, குளிருக்காக வேண்டி அணிகின்ற ஒரு ஆடை, வஹுல்லத்துன் லிஸ்ஸைஃப், கோடை காலத்திலே அணிகின்ற ஒரு ஆடை, வமா அஹுஜ்ஜு பிஹி வ அஹ்தமிர், ஹஜ்ஜிக்காக இந்த உமர் செல்வாராக இருந்தால் அந்த ஹஜ்ஜிக்கு போய் வருவதற்கு தேவையான ஆடைகள், அந்த இஹ்ராமுடைய ஆடை, அதற்கு தேவையான செலவு, இதை தவிர இந்த உமருக்கு இந்த பைத்துல் மாலிலிருந்து எதுவும் ஹலாலாகாது. அதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள் வகூதி வகூது அஹ்லி, இந்த உமர் சாப்பிடுகின்ற சாப்பாடும் இந்த உமருடைய குடும்பம் சாப்பிடுகின்ற சாப்பாடும் கரஜுலின் மின் குரைஷ் லைஸ பி அக்னாஹும் வலா பி அஃபரிஹிம், ஒரு சாதாரண ஒரு நடுத்தர ஒரு குறைஷி வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற அளவு சாப்பாடு, அவர் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் இருக்க முடியாது, மிகவும் வறுமை கோட்டிலே வாடுகின்ற ஏழையாகவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு சராசரி மனிதன் நாளாந்தம் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டை தவிர இந்த பைத்துல் மாலில் இருந்து இந்த உமருக்கு எதுவும் ஹலாலாகாது. சாப்பாட்டுக்காக எத்துணை கோடிகளை இன்று செலவழிக்கிறார். சுப்ஹான். யாரையும் குத்தலாக குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜனாதிபதிக்கு வழிகாட்டுகின்ற இதைவிட ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்திலே தேட முடியுமா கண்ணியமானவர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உமர் தன்னுடைய மகனும் மகள், ஹஃப்ஸா மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவிமார்களில் ஒருவர், உம்மஹாத்துல் மூமினீன்களை சார்ந்தவர். இன்னும் சில பேரும் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே வந்து அவர்களுடைய சாப்பாட்டை பற்றி பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். என்றால் அவர்களுடைய சாப்பாடு சாதாரணமானதாகத்தான் இருந்தது. ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு உடம்புக்கு தெம்பு வருகின்ற சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும் அல்லவா என்று அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பேசுகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், قال ولكني تركت صاحبي على جادة فإذا تركت جادتهما لم أدركهما في المنزل. எனக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த என் அருமை தோழர்கள், மாபெரும் தோழர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த வாழ்க்கையை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக மிகவும் சிரமத்திலே வாழ்ந்து சிரமத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பட்ட சிரமத்தை நான் விட்டுவிட்டேன் என்றால், நான் இந்த உலகத்திலே ஆடம்பரத்தை நான் அனுபவித்தேன் என்றால் சத்தியமாக ஒரு நாளும் அவர்களோடு என்னால் சேர முடியாது. எனவே இதற்கு பின்னால் இந்த உமருடைய சாப்பாட்டை பற்றியோ இந்த உமருடைய ஆடையை பற்றியோ யாராவது பேச எனக்கு முன்னால் வந்தால் அவர்களுடைய முகங்களின் முகவரியை மாற்றி விடுவேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஆமுர் ரமாதா அவர்களுடைய காலத்திலே தான் ஏற்பட்டது பயங்கரமான பஞ்சம். ரமாது என்பது சாம்பலுக்கு சொல்லுவது என்றால் மட்டை, மரம் மட்டைகள் எல்லாம் பூமி எல்லாம் காய்ந்து வறண்டு போய் ஒரு சாம்பல் நிறத்துக்கு மாறி பல பேர் உயிரிழக்கின்ற ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரு சீஸ் கட்டியை, ஒரு நெய் கட்டியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டது கிடையாது. காய்ந்த ரொட்டி துண்டை ஜெய்தூனிலே நனைத்து சாப்பிடுவார். அந்த ஒரு வருடமாக எந்த ஒரு ஆடம்பரமான சாப்பாட்டிலும் அவர்கள் கை வைத்தது கிடையாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் மாத்திரம் அனுபவிக்கவில்லை, அவர்களுடைய குடும்பத்திலேயும் மிகவும் கட்டுப்பாடாகவே வைத்திருந்தார். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன். உலகத்தில் 3/2 பகுதியை ஆட்சி செய்கின்ற ஒரு ஜனாதிபதியுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், தஹல உமர் அலா இப்னி ஆசிம் வஹுவ யக்குலு லஹ்மா, மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். மகனை சந்திக்க போகும் பொழுது அவருக்கு சாப்பாடு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல பெருசா ஒன்றுமில்லை, மாமிசம்.
ஏதோ ஒரு இறைச்சி, அது ஆடாக இருக்கலாம் அல்லது ஒட்டகமாக இருக்கலாம். எங்களுடைய காலத்துல மாதிரி ஆட்சியாளர்கள் எத்துணை வகை மாமிசங்கள் இருக்கின்றனவோ அத்துணை வகை மாமிசங்களும் இருக்கவில்லை. அந்த மாமிசத்தை என்னென்ன வகையிலே சமைக்கலாமோ அத்துணை வகையிலும் சமைக்கப்பட்டு பரிமாறப்படவில்லை. ஏதோ ஒரு மாமிசத்தில் ஆடு அல்லது ஒட்டகம், ஏதோ இரண்டில் ஒன்று அந்த மாமிசத்தை வைத்து சாப்பிடுகின்ற பொழுது ஃபகாலமாஹாதா, அதத்தினார்கள் இது என்ன சாப்பாடு? இறைச்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கரிம்னா இலை, திங்க வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது தந்தை அவர்களே, அதனால் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். கால அவ குல்லமா கரிந்த இலேஹி அக்கல்தகு, மனசுக்கு பட்டதெல்லாமே சாப்பிடுவதா? மனம் விரும்பியது என்பதற்காக வேண்டி மனம் விரும்பியது எல்லாம் நீ சாப்பிடுவது இருக்கிறதே, அதுவே இஸ்ராஃபால் போதுமானது. கட்டுப்படுத்தவே மக்கள் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அடக்கி வாசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனுக்கு ஆடம்பரமான வாகனத்தை கொடுக்கவில்லை, விதம் விதமான சொத்துக்களை அவருடைய பேரிலே எழுதி வைக்கவில்லை. ஒரு நேர சாப்பாட்டுக்கு சமைத்து வைத்திருந்த மாமிசத்தை சாப்பிடுவதை கண்டு அதட்டினார்கள் என்றால் எவ்வளவு ஒரு தலை சிறந்த ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய காலத்திலே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன, ஏரியாக்கள் பிரிக்கப்பட்டன, பட்டணங்கள் உருவாக்கப்பட்டது, கவர்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தூர பிரதேசத்தில் இருந்து ஒரு தூர பிரதேசத்தை கடக்கும் பொழுது அம்பலங்கள் கட்டப்பட்டதும் அவர்களுடைய காலத்தில். அந்த அம்பலங்களை கட்டுவது மாத்திரமல்ல, அதிலே தண்ணீர், அதிலே பேரித்தம்பலம், அதிலே மாவு, மக்களுக்கு தேவையான சாப்பாடுகளுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கஷ்டப்பட்டாலும் என்னால் ஆளப்படுகின்ற மக்கள் சிரமப்படக்கூடாது. ஒரு கவர்னரை ஒரு நாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் உலக பிரசித்தி பெற்ற அவர்களுடைய கடிதம் இருக்கிறது. இக்ரிமத் இப்னு ஹாலித், இன்னும் சில சஹாபாக்கள் அவர்கள் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்திலே கவர்னர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆடம்பரமான வாகனங்களை யாரும் பாவிக்க கூடாது, ஆடம்பரமான வாகனங்களை யாரும் பாவிக்க கூடாது. இஷ்தரத் அலைஹி அல்லா யர்கப பர்வூனா என்றால் விலை உயர்ந்த குதிரைகள், விலை உயர்ந்த குதிரைகள், ஆடம்பரமான வாகனங்களை எந்த கவர்னர்மாரும் பாவிக்க கூடாது. வலா யக்குல் நகையா, ஆடம்பரமான சாப்பாடுகள், மதுரமான ஆடம்பரமான செலவுள்ள சாப்பாடுகளை யாரும் சாப்பிடக்கூடாது. வலா யல்பஸ ரகீகா, மிருதுவான விலை உயர்ந்த ஆடைகளை யாரும் அணியக்கூடாது பைத்துல் மால் பொருளில் இருந்து. இதை யாரும் இந்த விடயங்களை அனுபவிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, வலா யுகலக் பாபுஹு தூன தவில் ஹாஜாத், தேவை என்று வந்து கதவு தட்டப்படுகின்ற பொழுது அந்த அமைச்சர்மார்களுடைய, அந்த தலைவர்களுடைய, அந்த கவர்னர்மார்களுடைய, அந்த மந்திரிகளுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க கூடாது. சாதாரண ஒரு மனிதனும் அவருடைய தேவைக்காக வேண்டி எந்த நேரம் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். தேர்தல் வந்ததற்கு பின்னால் மாத்திரம் முகம் காட்ட வேண்டி ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு சென்று சதா காலமும் தான் எடுத்த பொறுப்பை அவர்கள் சரியாக செவ்வன நிறைவேற்ற வேண்டும். பதவியை வாங்கிக் கொண்டு போனால் அடுத்த பதவிக்குத்தான் அந்த அமைச்சரை நேருக்கு நேராக சந்திக்கலாம் என்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை இன்று நாடளாவிய ரீதியில் அல்ல, முழு உலகளாவிய ரீதியிலும் அதுதான் நிலை. இது இருக்கக்கூடாது. சாதாரணமாக பழக வேண்டும், எல்லோருடைய தேவைகளையும் கேட்டு அறிய வேண்டும். மறைந்த சாதாரண மனிதரா? இரவிலே ரோந்து போவார்கள். யார் யார் என்னென்ன சிக்கல், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சிரமத்திற்குள்ளே தவிக்கிறார்கள் என்பதை அலசி தேடுவார்கள். அப்படி யாராவது ஒரு தேவையுடையவன் ஒரு நாளில் இருந்து இந்த உமருடைய உதவி அவருக்கு போகாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவேன்? ஈராக் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால் அந்த தேசத்தை பார்க்க போகும் பொழுது பாதை குன்றும் குழியுமாக இருக்கிறது. ரோட் குழி விழுந்து செப்பனிடப்படாமல் இருக்கு. கவர்னரை அழைத்து கேட்டால், ஏன் இதை இன்னும் சரி செய்யவில்லை? கேட்டுவிட்டு சொன்னார்கள், சுமையோடு செல்கின்ற ஒரு கழுதை, சுமை தாங்கி செல்கின்ற
ஒரு கழுதை போகும் பொழுது பாவம் வாய் பேச முடியாத பகுத்தறிவற்ற அந்த ஜீவன் தூக்க முடியாத சுமைகளை சுமந்து செல்லுகின்ற பொழுது இந்த பாதையிலே இருக்கின்ற ஒரு குழியிலே அதனுடைய கால் தவறி விழுந்து அந்த கால் முறிந்து விட்டால் இந்த உமரை அல்லாஹ்வின் குற்றவாளி கூண்டிலே நீங்கள் நிறுத்த ஆசைப்படுகிறீர்களா? நடந்து போகின்ற ஒரு கழுதையின் கால் உடைந்தாலும் அதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே என்று ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஆட்சி பீடத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வெறும் அதிகாரத்தை அனுபவிப்பதற்கோ வெறும் ஆசனத்தை விரும்புவதற்கோ பயந்து ஒவ்வொரு நாளும் அழுதழுது இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்கிறார். இரவிலே போகும் பொழுதே ஒரு பெண்மணியுடைய ஒரு பாடல் வரிகள், கதவு சாத்தப்பட்ட ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே இருந்து ஏக்கத்தோடு வெளிப்படுகின்ற ஒரு கவியை பாடிக்கொண்டிருக்கிறார். தபாவலஹாதல்லைலு வஸ்வத்த ஜானிபு வபால அலைய அல்லா ஹலீலி உலாயிபு. சுப்ஹானல்லாஹ். இந்த இருட்டு, இந்த இரவின் இருள் எவ்வளவு நீளமாக இருக்கிறது! இந்த இரவு ஏன் இன்னும் முடியாமல் இருக்கிறது? இந்த இரவிலே என்னோட பக்கத்தில் இருந்து கொஞ்சுவதற்கு நான் கட்டிய கணவன் இல்லாமல் இந்த இரவு எப்படி வெறிச்சோடி கிடக்கிறதே! பலவுலா அன்ன ஹஷியத்தல்லாஹி வா லஹுர்ரிக ஹாத ஸரீரு மின் லஹுர்ரிக. இந்த கவியிலே அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய அச்சம் மாத்திரம் இல்லை என்றால், அல்லாஹுடைய பயம் மாத்திரம் இல்லை என்றால், நான் படுத்திருக்கிற இந்த கட்டில் இன்னமொரு ஆணின் மூலமாக இன்று அசைக்கப்பட்டு கொண்டிருக்கும், உசுப்பப்பட்டு கொண்டிருக்கும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஏக்கத்திலே வெளிப்படுகின்ற ஒரு கவியை ஒரு பெண்மணி பாடிக்கொண்டிருக்கிறார். உடனடியாக கதவு தட்டப்படுகிறது. அந்த பெண்மணி விசாரிக்கப்படுகிறாள். ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீ படிக்கிறாய்? உனக்கு திருமணமாகவில்லையா? அல்லதனுடைய நிலைமை என்ன? இல்ல அமீருல் முஃமினீனே, நீங்கள் அனுப்பிய படையிலே என்னுடைய கணவனும் போயிருக்கிறார். வருவதற்காக பல மாதங்கள் முடிந்து விட்டன, இன்னும் அவர் வரவில்லை. அவருடைய அந்த உறவு இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை வார்த்தைகளால் வடித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே நேரடியாக போனார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி தன்னுடைய மகள் போய் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்ட உடனே ஒரு தகப்பன் தன்னுடைய மகளிடத்திலே கேட்கிற கேள்வியா இது என்று சொல்லி அவர்கள் தலையை கீழே போடுகிறார். என்ன கேள்வி என்றால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கேட்கிறேன், இந்த விடயத்திலே நீ எனக்கு சரியான ஒரு ஃபத்வாவை தர வேண்டும் மகளே, அருமை மகளே. ஒரு கணவன், திருமணம் முடித்த ஒரு மனைவி, அந்த கணவன் இல்லாமல், அவனுடைய உறவு இல்லாமல் இந்த உலகத்திலே எத்துணை காலம் பொறுத்துக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளலாம் சொல். தலையை கீழே போட்டு விட்டார். சொன்னார்கள், கையால் 4 மாதங்கள் மேக்சிமம் இருக்கலாம். உடனடியாக எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய படைகள் அனுப்பப்பட்டிருக்கிறதோ உலகத்திலே 8 திக்கிலும் கடிதங்கள் பறக்கின்றன. 4 மாதத்திற்கு மேலால் அந்த போராட்டத்தில் இருக்கின்ற அத்துணை வீரர்களையும் உடனடியாக மதீனாவை அனுப்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்ன இருக்கிறது? நான் பதவியிலே இருக்கின்ற காலத்தில் என்னால் மேக்சிமம் எவ்வளவு செய்யலாம்? தேர்தல் வந்தால் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தால் அவன் மக்களிடத்திலே பிச்சை கேட்கிற மாதிரி யாசகம் கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தன்னுடைய செயல்பாட்டை செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு விரும்பினால் என்னை பதவியிலே வையுங்கள், இல்லாவிட்டால், சுயலாபம் இல்லாவிட்டால் யாரும் முன்வர மாட்டார். இந்த முறை போன்ற ஒரு ஆட்சியாளர்களை இன்று தேட முடியாது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் செய்த ஏனைய சேவைகளை எல்லாம் இங்கு என்னால் பட்டியலிடுவதற்கு நேரமிடம் கொடுக்காது. ஒரு கணவன் துணை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியுடைய விடயத்திலே ஒரு ஜனாதிபதி நேரடியாக ஃபீல்டுக்கு இறங்குவார் என்றால், அவர் இந்த ஜனாதிபதியை பெற்றெடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர். மக்களுடைய எத்துணை அத்தியாவசிய தேவைகள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகும்? தன்னுடைய மருமகன்களில் ஒருவர், தன்னுடைய மகளில் ஒருவரை முடித்த ஒரு மனிதர் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், பைத்துல் மாலிலிருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஜனாதிபதி அல்லவா,
அவர் நினைத்ததை அவர்கள் ஒரு கையொப்பத்திலே சாதித்துக் கொள்ளலாம் அல்லவா? இன்று நாட்டுடைய அதிகாரிகளை வைத்துக் கொண்டே குடும்பத்தினர்கள் எவ்வளவு சூறையாடுகிறார்கள், எவ்வளவு சுரண்டுகிறார்கள், எத்தனை வியாபாரங்கள், எத்தனை ஏற்றுமதி, எத்தனை இறக்குமதி, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் தனக்கென்ன? ஒரு மருமகன் வந்து கேட்கும் பொழுது பந்தகரகு பயங்கரமாக எச்சரித்தார். பைத்துல் மாலில் இருந்து கண்ணியமானவர்களே, அவருடைய நிலையை அவர் ஒரு வறுமை கோட்டிலே இருந்திருந்தாலும் கொடுத்திருக்கலாம், அதை கூட அவர்கள் பரிசோதிக்கவில்லை. குடும்பமா, பைத்துல் மாலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன பிரச்சனை? வக்கால அவர்கள் எச்சரித்து விட்டு என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? அரத்த அன் அல்கல்லாஹ மலிகன் ஹாயினா, நீ என்னப்பா, நீ என்னை அல்லாஹுடைய விசாரணை கூண்டுக்கு முன்னால் ஒரு துரோகம் இழைத்த, ஒரு துஷ்பிரயோகம் செய்த, ஒரு ராஜ துரோகம் இழைத்த ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மலிக்காக, ஒரு அரசனாக அல்லாஹுடைய முன்னால கைகட்டி நிற்க சொல்கிறாயா? என்னை எப்படி நிப்பாட்டி அழகு பார்ப்பதை விரும்புகிறாயா? குடும்பத்தில் ஒருத்தருடைய ஒரு தேவை. ஈச்சப்பழ பெட்டி வந்தால் சுபஹானல்லாஹ், வருகின்ற மந்திரிமார்கள் அதை எப்படி பங்கு வைக்கிறார்கள்? அவர் கிடைத்தவருக்கெல்லாம் கொடுக்கிறார், கொடுத்தவர் எல்லாம் எடுக்கிறார். ஹலாலாகாது. அது ஏழைகளுக்கென்று வருவது. அவர் நினைத்த மாதிரி பிரிக்க முடியாது. பைத்துல் மாலுக்கு வந்த அந்த கஸ்தூரியை பங்கிட்டு விட்டு அதிலே மிஞ்சி இருக்கின்ற கையில இருந்ததை கூட தன் ஆடையிலே துடைக்காமல் சென்றார்களே உமர் இப்னு கத்தாப். அதற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எங்கிருக்கிறது, என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்லுவார்கள்? 100க்கு 100 இல்லாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன், 100க்கு 10% பேணுதல் இருக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து சுமார் 12 வருஷத்துக்கு பின்னால தாரீகுல் குலஃபாவில் எழுதுகிறார். நபியுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உமர் இருக்கிற ஸ்தானத்தை நான் கனவுல பார்க்க வேண்டும். அல்லாஹ் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? வேர்வையை துடைத்தவர்களால் களைத்து போய் இளைத்து போய் அவர்கள் வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாபே, உங்களுடைய நிலைமை என்ன அமீருல் முஃமினீனே? சொன்னாங்க, நான் மௌத்தாகி எத்தனை வருஷம்? 12 வருஷமாகவே. இப்பதான் கேள்வி கணக்கு முடிந்து வந்து கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே நான் போகும் பொழுது ஒரு மாளிகையை பார்த்தேன். சுபா, அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி வுது செய்கின்ற காட்சியை பார்த்தேன். கேட்டேன், இந்த மாளிகை யாருக்குரியது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாபுக்குரியது. வந்து சொன்னார்கள், உமரே ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உங்களோட பேரை கேட்ட உடனே உங்களோட ரோஷம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியே திரும்பி வந்து விட்டேன். அழுதார்கள். அலைக்க ஆகாரு யார சூழல், என்ன யார சூழல்லா, உங்கள் மீது நான் கோபப்படுவேனா? அவ்வளவு அந்தஸ்தும் மகத்துவமும் மிக்க உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷ ஆட்சிக்கு 12 வருஷம் கேள்வி கணக்கென்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாரை அனுப்புகிறோமோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்காக வேண்டி நாம் இறங்கி வேலை செய்கிறோமோ அவர் ஏதாவது தவறு செய்தால் அதற்கு நானும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வருமா இல்லையா என்பதை பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா பாருங்கள், அவர்களுடைய முடிவை பாருங்கள். இறுதியாக சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு எப்படி வருகிறது? முழு உலக அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை 70 வயது தாண்டியவர்களை பதவியிலே வைத்திருப்பதுதான். புத்தி குறைந்துவிடும், புத்தி பலகீனமாகிவிடும், சிறுபிள்ளை மாதிரி ஆகி விடுவான். அவன் என்ன முடிவெடுக்கிறான் அவனுக்கே தெரியாது. ஒரு நாட்டு தலைவன் தவறு செய்கிறான் என்றால் தலைவனுடைய பிரச்சனை அல்லாது அவரை தலைமை பீடத்திலே அமர்த்தியவர்களுடைய பிரச்சனை என்று ஒரு பழமொழி சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா கடைசி கட்டம் ஹிஜ்ரி 23வது வருடம், ஹிஜ்ரி 13 ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். 10 வருடங்கள் முடிந்து விடுகிறது. உலகத்திலே மிக பிரம்மாண்டமான பகுதியை கைப்பற்றி விட்டார். எத்தனையோ சாகசங்களை நிலைநாட்டி விட்டார். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜிக்கு தயாராக ஆசைப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்துணை மனைவிமார்களும் ஹயாத்தோடு இருப்பவர்கள் இந்த வருட ஹஜ்ஜுக்கு என்னோடு தயாராக வேண்டும். எல்லோரும் தயாராகிறார். எல்லோரையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறார். ஹஜ்ஜி முடிந்து மினாவிலே இருந்து திரும்ப வருகின்ற பொழுது
சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா நஃபர உமர் மின் மினா, மினாவில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது ரஃபஅ யதை, இரண்டு கைகளையும் உயர்த்தினார்கள். கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. வகால அல்லாஹும்ம கபுரத் சின்னி, யா அல்லாஹ் என்ற வயசு அதிகமாகிவிட்டது. ஒரு ரிவாயத்திலே 63 என்றும், இன்னும் ரிவாயத்திலே 60 என்றும், இன்னும் ரிவாயத்திலே 59 என்றும், இன்னும் ரிவாயத்திலே 55 என்றும் அவர்களுடைய மரணிக்கும் பொழுது உள்ள வயசு சொல்லுகிறார்கள். என்னுடைய வயசு அதிகரித்து விட்டதே. கபுரத் சின்னி வதஉஃபத் குவதி, என்னுடைய சக்தி, என்னுடைய பலம் அது குன்றிவிட்டது. வன்தஷரத் ரஅயதி, என்னுடைய கண்காணிப்புக்கு கீழால் உள்ள ஏரியாக்கள் விரிவடைந்து விட்டது. இந்த முதிய உமரின் மூலமாக அனைத்தையும் கண்காணிப்பது ரொம்ப சிரமம். எனவே யா அல்லாஹ் என்னை உன்னோடு அழைத்துக் கொள்வாயாக. என்ன மௌத்தாச்சு. இன்னைக்குள்ளவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு நூற்றுக்கணக்கான டாக்டர்மார் வேணும், இந்த உலகத்திலே நான் இன்னும் அதிகமான காலம் வாழ வேண்டும், உலகத்திலே பிரசித்தி பெற்ற அத்துணை பதவிகள் உள்ளவர்களும். மைக்கேல் ஜாக்சனை கேள்விப்பட்டிருக்கிறோம், 150 டாக்டர்மார்களை 24 மணி நேரம் வைத்திருப்பார். நாம் மௌத்தாக கூடாது, எனக்கு சாவு வரக்கூடாது. தள்ளாடும் வயதல்ல, என்னை யார் என்று நானே தெரியாமல் இருந்தாலும் எனக்கு பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனம் இருக்க வேண்டும் என்று உலகம் நினைக்கிறதா? இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை, எவ்வளவு பெரிய ஒரு பாடம். இனி என்னால் செய்ய முடியாது யாழ், அதனால நீ என்னை உன்னோடு அரவணைத்துக் கொள்வாயா. இந்த துவா கேட்கிறான். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீல், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையிலே ஷஹாதத்துடைய அந்தஸ்தை, ஷஹீதுடைய மரணத்தை தருவாயாக. வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், அந்த ஷஹாதத்தும் உன்னுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவிலே தான் அந்த மௌத்தும் வர வேண்டும். ஆச்சரியப்பட்டார்கள் இந்த துவாவை பார்த்து சஹாபா. ரோம் பாரசீக நாட்டு மன்னர் எல்லாம் உமரி என்றாலே பெயர் நடுங்குகிறது. மதீனாவுக்குள்ள வந்து எவனாவது உங்களோட உசுருல கைய வைக்கிறதுக்கு இந்த பிறந்து வர வேண்டும். அல்லாஹ் நாடினால் நடக்கலாம். துல்ஹஜ் மாதம் அதே ஹஜ் முடித்து விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள். பிறை 24 அதே மாதத்திலே சுமார் 12 நாட்களுக்குள்ளால் சுபஹ் தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அபூ லுக்லு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசியின் மூலம், ஒரு நெருப்பு வணங்கியின் மூலம் இருமுனை கொண்ட வாளினால் அவர்களுடைய அடிவயிற்றிலே ஆழமாக தாக்கப்படுகிறார்கள். 3 குத்துக்கள், 6 ஓட்டைகள். சல்லாடும் வயது, அப்படியே துடியாய் துடித்து கீழே விழுகிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் சென்று அந்த ஸலாத்துல் ஃபஜ்ரை தொழுகை நடாத்துகிறார். கண் விழிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லோரும் தொழுது முடித்து விட்டார்கள், மக்கள் எல்லோரும் தொழுது முடித்து விட்டார்களா என்று கேட்கிறார். இரண்டாவது கேட்ட கேள்வி, என்னை கொலை செய்தது யார்? சுப்ஹானல்லாஹ், என்னை கொலை செய்தது யார்? சொல்லப்படுகிறது அபூ லுக்லு என்று சொல்லக்கூடிய மஜூசி. அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யஜ்அல் காத்திலி முஸ்லிமன், என்னை கொலை செய்தவனை ஒரு முஸ்லீமாக ஆக்காத அல்லாஹுக்கே எல்லா புகழ். ஏண்டா கியாமத்திலே ஒரு முஸ்லீமாக மரணித்தால் அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. அவன் கேள்வி கணக்கிலே ஏன் நீ உமரை கொண்டாய் என்று கேட்டால் அவன் சொல்லுகின்ற பதில் அது நிரூபணமாகி இந்த உமர் மாட்டிக்கொள்வானோ என்று பயந்தார்கள். காஃபிர் மஜூசிகளிடத்திலே கேள்வி கணக்கே கிடையாது. எனவே அந்த விடத்திலே நான் தப்பிக்கொண்டேன். ஒரு முஸ்லிமுடைய கையால் என்னை கொள்ளாமல் ஒரு காஃபிருடைய கையினால் என் உயிருக்கு உலை வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற கருத்துப்பட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை அழைக்கிறார். ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை பாருங்க. காதுக்குள்ள என்னமோ சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளை அழைக்கிறார், சாதாரண சின்ன வயசு. அவர்கள் சிட்டன பறக்கிறார்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து விட்டு ஓடி வந்து காதுக்குள்ளே ஏதோ சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரிக்கிறார். கேட்டாங்க பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் மரணிக்க போவது உறுதி, நான் மௌத்தாக போகிறேன். என்னுடைய பிரிவை பற்றி இந்த மக்கள் என்ன பேசிக்கொள்றாங்க என்று கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லுவார். சந்தோஷப்படுகிறார்களா, கவலைப்படுகிறார்களா? அவர்கள் வந்து சொல்லி எல்லா இடத்தையும் ஓடி பார்த்துட்டு அப்படியே வருகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறைக்குள் இருந்து அழுகிற சத்தம் வருகிறது. உமருடைய இழப்பை தாங்க முடியாமல்
இன்னும் இவர் கொஞ்ச காலம் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்க வேண்டும் அல்லவா என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே பதவியிலே இருப்பவரோ அது சாதாரண ஒரு மனிதனோ, அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை தாங்க முடியாமல் தனக்காக அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டு போவதுதான் உண்மையாள ஆட்சியாளர் என்பதை ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மரண படுக்கையில் இருந்து அதை நிரூபிக்கிறார். இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் மரணித்தால் அல்லது அவர்களை சிறைக்குள்ளே போட்டால் மனிதர்கள் பாச்சோரும் பலகாரமும் கொடுத்து சந்தோஷப்படுகின்ற நிலைமை என்றால் இவருடைய முடிவு என்னவாக இருக்கிறது? இந்த முடிவு என்னவாக? ஆட்சி செய்வதற்கு பின்னால் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற லட்சணத்திலே ஆட்சி செய்துவிட்டால் நாளை அல்லாஹுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல வேண்டியவர்? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே, அவுசியா அமீருல் முஃமினீன், உங்களுக்கு பின்னால இந்த ஆட்சியை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அமீருல் முஃமினீனே, நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சம்மா சித்தத்தன 6 பேர்களுடைய பேரை சொல்றாங்க. பாருங்க சஹாபாக்கள், அந்த 6 பேருடைய பேரை பாருங்க. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் இருந்திருந்தால் அவரை நான் தைரியமாக நியமித்திருப்பேன். இந்த பூமியிலே அமானிதத்தை பேணுபவர் அவர்தான் ஆக சிறந்தவர் என்று நபி அவரை பற்றி சொல்லிவிட்டார்கள். ஆனால் எனக்கு முன்னால் துரதிஷ்டம், அவர் மௌத்தாக்கி விட்டார்களே. 6 பேரை சொல்லுகிறேன். அவர்கள் மஷூரா பண்ணி முடிவெடுத்துக் கொள்ளட்டும். உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு தஆலா. இந்த 6 பேரையும் நியமிக்கிறார். இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றவர் சொல்றாரு, பக்கத்துல தன்னுடைய மகன் இருக்கிறார், அப்துல்லாஹி உமர், ஜனாதிபதியுடைய மகன், இளவரசர் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய பேரை சொல்லல். நீங்கெல்லாம் விருப்பம் என் மகனுக்கு கொடுங்க என்று சரி ஒரு வார்த்தை சொல்லல். இந்த 6 பேருள்ள யாராவது ஒருத்தர் வர பரம்பரை ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. தான் ஒரு பதவியில இருந்து விலகினால் என்னுடைய பிள்ளையை போட்டு இன்னொரு பதவியை அபகரிப்பதிலே அவர்கள் ஆசை கொள்ளவில்லை. எத்துணை வாழ்க்கை பாடங்கள் கண்ணியமானவர்கள். ஏனென்றால் பயந்தார்கள். நான் நியமிக்கின்ற ஒருவன் ஒரு தவறு செய்தால் நான் அல்லாஹ்விடத்திலே யாரை நினைச்சு பயந்தாங்க? அவர்களுக்கு ஃபட்டாஃபட் என்ன, உஸ்மான் இப்னு அஃபான் இருக்கட்டும், நபியுடைய 2 மகளை முடித்தவர் அல்லவா, சொல்ல இருச்சு. பாத்திமா சொர்க்கத்தின் தலைவி, ஹசன் ஹுசைன் வாலிபர்களின் தலைவர்களை பெற்றெடுத்த பெருமைக்குரிய அலி இருக்கிறார், அவரை நியமித்து விடுகிறேன் என்றால் ஏதாவது தப்புகள் நடந்தாலும் இந்த உமருக்கு ஏன் வீண் பரப்பு? 6 பேர் இருக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பொருந்திக் கொண்ட 6 பேர்ல மஷூரா பண்ணி இதுல யாரு நலவு என்று வருகிறதோ அவர்களை நீங்களே முடிவு செய்து விடுங்கள், ஆள விட்டா போதும். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியாக பால் கொடுக்கப்படுகிறது. அந்த பாலை குடிக்கிறாங்க. அந்த தொப்புளுக்கும் மர்மஸ்தானத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஓட்டைகளால் அந்த பால் வெளியே கசிந்து கொண்டிருக்கிறது. என்னை உதுவெடுத்து விடுங்கள் என்கிறார். அபிஹாதிஹில் ஹாலத்தியா அமீரல் முஃமினீன், இந்த நிலைமையிலுமா துளப்பாக்குறீங்க? என்ற சுபகில இடையில மயக்கம் வந்தா உது முறிஞ்சிடும். சொன்னாங்க, வஅ்புது ரப்பக ஹத்தா யக்தியகல் யகீன், சக்கராத்து வரும் வரைக்கும் தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, மௌத்து வரைக்கும் தொழுங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனக்கு இன்னும் மரணம் வரலையே, முடியுமான மாதிரி நான் தொழுது கொள்கிறேன் என்றார்கள். அந்த நேரத்திலேயும் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த அளவு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எனவே எங்களுடைய காலத்திலும் தேர்தல்கள் வருகிறது. ஆட்சி பீடத்திலே அமர ஆசைப்படுபவர்கள், ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள், மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாசுடைய உணர்வோடும் அல்லாஹுடைய பயத்தோடும் நாம் இந்த விடயத்திலே செயல்பட முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நாள் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. எங்களை விட்டு வாழ்ந்து மறைந்த பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. நடைபெறப் போகிற மலித்துமலிகளை விட்டு பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்